வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் 18ஆம் தேதி நடத்தப்பட இருக்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினாலாம் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கொஸ்டின் பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1 பொது தமிழ் லாங்குவேஜில் பார்ட் 1 தமிழ். ஸோ நமக்கு பார்ட் 1லேயே 14 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த 14 1 மார்க் எப்போவுமே நம்ம கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஒரு 4 மட்டும் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். சரிங்களா? அதனால் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரைட்டாக நம்ம 2 மார்க் பார்க்கலாம். 2 அல்லது 3 வரிகளில் விடை தருக. 3 × 2 6. இதில் பார்த்தீங்கன்னா முகம் முகவரியாற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணத்தை எழுதுக. முகம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணத்தை எழுதுக. பெருங்கடல் வேடத்துக்கு சிறுகுடி பரதர் தொடரில் முரண்யத்தை குறிப்பிடுக. துன்பு உளது எனினின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்றுக்கு பொருத்தமான பழமொழியினை எழுதுக. ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 2 4. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்துவதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இரு தொடர்கள் ஆக்குக. அக்காலத்து கல்வி முறையின் மனைப்பயிற்சிக்கு உதவிய ஏதேனும் 4 நூல்கள் எழுதுக. படத்தொகுப்பு என்பது யாது? ஸோ படத்தொகுப்பு என்பது யாது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய ஏதேனும் 4 நூல்கள், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா 7 × 2 14. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி எழுதுக. வானமெல்லாம் தனியொளி ஓமை தொடரை சொற்சொடரில் அமைத்து எழுதுக. எலியும் பூனையும் போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இடங்களில் நிறுத்தற் குறியீடிட்டு எழுதுக. பள்ளி மாணவர்களை இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். மேலும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் செல்வது, 2 பேருக்கும் மேல் பயணிப்பது, கைபேசியில் பேசிக்கொண்டே செல்வது முதலிய காரணங்களால் விபத்துக்கள் நடக்கின்றன. ஸோ இதுக்கு சரியான நிறுத்தற் குறியீடுகள் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. டெபிட் கார்டு, டிமாண்ட் டிராஃப்ட், அனிமினேஷன், மெட்ரோ ட்ரெயின். பகுபத உறுப்பிலக்கணம் இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைக்கின்ற அறிந்து. பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை எழுதுக. தேவையான இடங்களில் வல்லினமை இட்டு தேவையற்ற இடங்களில் வல்லினமைகளை நீக்கியும் எழுதுக. மாணவர்கள் பெற்றோர்களை தமது நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள வேண்டும். தமது இன்ப துன்பங்களை பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. புல். அடுத்து பார்த்திங்கன்னா உளப்பாட்டு தன்மை பன்மை விளக்குக. பகுதி 3 5 வரிகளில் மிகாமல் விடை தருக. பிரிவு 1ல் எவையேனும் 2னுக்கு விடை தருக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துவது இடம் சுற்றி பொருள் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகநானூறு குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. 2 × 4 8. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. கவிதை மாறுதலை தொடர் தன்று சான்று தந்து விளக்குக. கவிதை மாறுதலை தொடர் சான்று தந்து விளக்குக. எழுத்தாணிகள் குறித்து உவேசா கூறுனவற்றை எழுதுக. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எழுத்தாணிகள் குறித்து உவேசா கூறுனவற்றை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. திரைப்படத்தின் காட்சிகள் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலம்படுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 3னுக்கு விடை தருக. வினா எண் 43 காது கேளாத மாணவர்களுக்கு மாற்று வினா வழங்கப்பட்டுள்ளது. 3 × 4 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியினை சான்றுடன் விளக்குக. ஸோ அணி பொறுத்த வரைக்கும் இதில் நிரல் நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் அணி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அல்லது எறும்பு ஊற கல்லும் தேயும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் பாடலை படித்துணர்ந்து மையக்கருத்தை எழுதி ஏற்புடைய நயங்கள் 3னை எழுதுக.
அடுத்து பார்த்தோன்னா செவியுறும் துறையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 6 18. இருபக்க அளவில் மிகாமல் விடை தருக. ராமனிடம் வெளிப்படும் உடன்பிறப்பாய் பண்பினை கம்பராமாயணம் வழி நின்று விளக்குக. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழிவன்றி நிறுவுக. கவிதையின் நடையினை கட்டமையாக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாறு குறித்து கட்டுரை எழுதுக. உரிமை தாகம் கதை கருப்பொருள் சுவையும் சிதையாமல் சுருக்கி எழுதுக. மகா நடிகரை கண்ட பாலச்சந்தரின் மனவேடத்தினை நயத்துடன் எழுதுக. அடிப்பிறராமல் செய்யுள் வடிவில் எழுதுக. ஓங்களிடை என தொடங்கும் தண்டியலக பாடல், நோய் என முடியும் குறள். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா படிக்கணும், அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு கலைச்சொற்கள் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரை நல்லா படிச்சுட்டு போங்க. வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் ஒரு டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.